லூக்கா நற்செய்தி அதிகாரம் 4 இறைவார்த்தை 32. இயேசுவின் போதனையை குறித்து அவர்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள், ஏனெனில் அவர் அதிகாரத்தோடு கற்பித்தார். இறையேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இயேசுவின் போதனையிலே அதிகாரம் இருந்தது. இயேசுவின் போதனையை கேட்டு மக்கள் வியப்பு அடைந்தார்கள். ஏனென்றால் மற்றவர்களைப் போல பரிசேயர்கள், தர்மசாஸ்திர போதகர்கள் அவர்களைப் போல அல்ல, மாறாக இவருடைய போதனையிலே ஒரு அதிகாரம், வல்லமை, கேட்கும் பொழுதே ஒரு வல்லமை. இயேசுவின் வார்த்தையை கேட்டவுடனே மரித்த லாசர் உயிரோடு எழும்பி வந்தான். இயேசுவின் வார்த்தையை கேட்டவுடனே காற்றும் கடலும் அடங்கின. இயேசுவின் வார்த்தையை கேட்டவுடனே பேய் பிடித்தவர்கள் சுகமடைந்தார்கள். இயேசுவின் வார்த்தையை கேட்டவர்கள் மனம் மாறினார்கள். 5000 மக்கள், 5000த்திற்கு மேற்பட்ட ஆண்கள் மற்றும் குழந்தைகள், பெண்கள் இருக்கிறார்கள். எல்லோரும் இயேசுவின் வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். அவர்களுக்கு பசி இருப்பது கூட மறந்து விட்டார்கள். அந்த அளவுக்கு இயேசுவின் வார்த்தையை நேசித்தார்கள். அன்பார்ந்தவர்களே, யோவான் 1:1, தொடக்கத்திலே வாக்கு இருந்தது, அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது, அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது. ஆகவே இயேசுதான் இறை வார்த்தை, இறை வார்த்தை தான் இயேசு. இந்த விவிலியத்தை நாம் படிக்கும் பொழுது, வாசிக்கும் பொழுது, தியானிக்கும் பொழுது இயேசு நம்மோடு பேசுகிறார். நம்முடைய ஆன்மாவிற்கு பலன் கொடுக்கிறார், நம்முடைய வாழ்வை ஆசீர்வதிக்கிறார். இந்த இறை வார்த்தை மூலமாக இயேசு நம்மோடு இருக்கிறார், நம்மை வழி நடத்துகிறார். ஆகவே ஒவ்வொரு நாளும் இந்த இறை வார்த்தையை நம்முடைய உள்ளத்திற்குள்ளே, இருதயத்திற்குள்ளே ஏற்றுக்கொள்வோம். இந்த இறை வார்த்தையை நாம் உச்சரிப்போம், அதன்படி வாழ்வோம். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நிறைவாக நாம் பெற்றுக்கொள்வோம். சமாரிய பெண் பாவியான பெண்ணாக இருந்தபோது இயேசுவின் வார்த்தையை கேட்டார். எப்பொழுது இயேசுவின் வார்த்தையை கேட்டாரோ அவருடைய உள்ளம் மாறியது, இருதயம் மாறியது. பாவத்தை தூக்கி எறிந்தார், பரிசுத்தத்தை பிடித்து கொண்டார், பரிசுத்தமாக வாழ்ந்தார், இயேசுவுக்கு சாட்சியாக வாழ்ந்தார்.